கேள்விப்பட்ட பெரும் பலம் வாய்ந்த யாதவ வீரரான பலராமனும் கிருஷ்ணனும் சேத்தியின் தலைநகருக்கு வந்தாங்க. யாதவர்களின் மகளான, அதாவது சேத்தியின் ராணியான தங்கள் தந்தையின் தங்கையுமான தனது அத்தையை காண சென்றனர். அங்கே அவர்கள் தகுதிக்கேற்ப அனைவரையும் வணங்கி சேதி நாட்டின் மன்னனையும் ராணியையும் வணங்குறாங்க. பின் அனைவரையும் உடல்நலையும் விசாரிச்சுட்டு பலராமனும் கிருஷ்ணனும் தங்கள் இருக்கையை அமர்றாங்க. பதிலுக்கு அந்த வீரர்கள் வணங்கியதும் பெரும் மகிழ்ச்சியுடன் இந்த ராணி தனது குழந்தையை கிருஷ்ணர் மடியில் வைக்கிறாங்க. அந்த குழந்தையை கிருஷ்ணர் மடியில் வச்சதும் அந்த தேவையற்ற தேவைக்கு அதிகமான கரங்கள் கீழே விழறது. நெற்றியில் இருந்த கண்ணும் மறைஞ்சிடுது. இதை கண்ட அதிர்ச்சியடைந்த ராணி துயரத்துடன் கிருஷ்ணரிடம் ஒரு வரம் கேட்பாள். அவள், ஓ பெரும்பலம் கொண்ட கிருஷ்ணா, நான் பயத்தால் பீடிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு வரம் தா. துயர் நிறைந்தவர்களுக்கு துன்பத்தை களைய உறுதியளிப்பவன் நீயே அப்படின்றாங்க. அனைவரின் பயத்தையும் விளக்க வல்லவன் நீயே அப்படின்னு சொல்லிட்டு